வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தேர்தல் ஆணையம் போட்ட கையெழுத்து. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்த பிரச்சனை ஒட்டுமொத்தமாக தமிழகம், கேரளா, புதுச்சேரி போன்ற மாநிலங்களில் வருகின்ற 2 மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டிற்குள் தமிழகம் முழுவதும் வந்துவிடும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி நடைபெறும். ஆனால் அதிகாரங்கள் ஸ்டாலினிடமோ அமைச்சர்களிடமோ கிடையாது. இதற்கு முன்னால் அறிவித்த திட்டங்கள் மட்டும்தான் செயல்படுத்த முடியும். புதிதாக எந்த ஒரு திட்டங்களை அறிவிக்க ஸ்டாலின் அவர்களால் முடியாது. குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இந்த 2 மாதங்கள் இருக்கப் போகிறது. மேலும் ஏற்கனவே ஒவ்வொரு தொகுதிகளிலும் குறிப்பிட்ட பணங்களை செலுத்துவதற்கு, பணப்பட்டுவாடா செய்வதற்கு பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணங்களை விநியோகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தாமதமானதன் காரணமாக தற்பொழுது தேர்தல் ஆணையம் மூலமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதை கச்சிதமாக அவர்களுக்கு பயன்படுத்தி ஒவ்வொரு தொகுதிகளிலும் பறக்கும் படை அதிகாரிகளை கூடுதலாக நியமிக்க திட்டமிட்டுள்ளனர். இதனால் திமுக சார்ந்த நிர்வாகிகளோ, எம்எல்ஏக்களோ, தொண்டர்களோ பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டால் அந்த தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர் பெயர் நீக்கப்படும். அந்த தொகுதியில் திமுக போட்டியிடாதவாறு புதிய சட்டங்களை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளையும் நாடாளுமன்றத்தில் செய்து வருகிறார்கள். ஆனால் இப்பொழுது திமுகவின் வேட்பாளர் கைது செய்யப்படலாம். இது திமுகவின் வேட்பாளருக்கு மட்டும்தான் பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. எந்த ஒரு தொகுதியில் யார் பணங்களை விநியோகம் செய்கிறார்களோ அது எந்த கட்சி சார்ந்த பணமாக இருக்கிறதோ அவர்கள்தான் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்கப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. தேர்தல் ஆணைய அதிகாரிகளது கையெழுத்தால் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துவிட்டது. இதனால் திமுக அதிகாரங்கள் அனைத்தும் பறிக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு முன்னால் இருந்த சட்டசபை தேர்தல் என்பது வேறு, தற்பொழுது இருக்கக்கூடிய சட்டசபை நடைபெறுவது வேறு. ஏனென்றால் 4 முனை போட்டி. எதிர்பாராத விதமாக விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்திருப்பதால் ஒட்டுமொத்த அரசியல் களமும் தற்பொழுது தலைகீழாக மாறியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழக மக்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பதன் காரணமாக நிச்சயம் அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக திமுகவின் அதிகாரங்கள் தேர்தல் ஆணையத்தால் பறிக்கப்பட்டது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.